நல்லா இருக்கிறியா? ஏண்டா என் பிள்ளைங்க மாமாங்கிற பக்கத்துக்காரன் அண்ணாங்கிற தாயலி. அது அப்படித்தானே. ஒட்ட பிள்ளைங்க எனக்கு மாமா சில மூடு. சரி சரி சொல்லு, என்னது கூப்பிட்ட? ஏன்னா ஓய் இதே மாதிரி ஒரு பச்சை கிளிய நான் லவ் பண்ணனா. பச்சை கிளியா? செல்ல பேர் அவனுக்கு. சரி சரி, பச்சை கிளி லவ் பண்ண. லவ் பண்ணி நானும் கூட்டிட்டு வந்துட்டேன். கூட்டிட்டு விளையாந்துட்டேன். ஆமா, கரெக்டா வருஷம் ஒரு தீபாவளி நோம்பி வருமா? தீபாவளி நோம்பி. ஆமா, தீபாவளி நோம்பி வந்துச்சு. உடனே எங்க மாமியார் வீட்டுல இருந்து போன் வருது. ஓ என்னானு? மருமகனே, பிள்ளைய கூட்டி போய் 1 வருஷம் ஆகி போச்சு. உன்னை ஆடி 18க்கும் கூப்பிடல, ஒரு தை பொங்கலுக்கு கூட கூப்பிடல. சரி பா, தீபாவளி வந்துருச்சு. ஓ தீபாவளி வந்துருச்சு, உனக்கு தலை தீபாவளி. ஆமா, இதுக்காச்சும் வீட்டுக்கு பிள்ளைய கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. சரி சொன்ன உடனே என் பொண்டாட்டி காலும் வரல கையும் வரலையே. ஏன் உங்க பொண்டாட்டி சந்தோஷமே சந்தோஷம், ஒரு ஆனந்த சிரிப்பு, ஆனந்த சந்தோஷம் சந்தோஷம். சரி, நான் கூத்துக்கு போயிட்டு வந்து எப்பவும் போல பொட்டி தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு விடி கோமால சாடி அடி திங்க முடியாது அடியெல்லாம் தின்னு. ஓ மாலா அதை கஷ்டப்பட்டு போறேன், கஷ்டப்பட்டு நொந்து நூலா போறேன் வீட்டுக்கு. சரி நொந்து நூலா வந்த உடனே என் பொண்டாட்டி வந்த உடனே மாமா மாமா சீக்கிரமா மாமா. 2 பேரும் ஒரே லெவல்ல இருக்கும். சிரிக்காத, நீ உள்ளேயாச்சும் எந்திரிச்சு போயிரு. சொல்லு சொல்லு என்ன அந்த ஆளு ரெக்கார்ட் எடுக்கிறான். என்ன பண்ற அப்படி? அந்த ஆளு கைய வஞ்சகம் முடிச்சோமா சொல்ற தாயலி. வீட்டுக்கு வந்த உடனே மாமா 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 சீலையெல்லாம் அவுத்து பாட்டு குதிக்கிறா. ஆட்டியே நானும் வந்திருக்கோம்டா தாயலி. எல்லாத்துக்கு அவுத்து போடுதா காவாடி எடுத்து கட்டிட்டு தான் இருக்கிறா. அப்போ சரி சரி சொல்லு. சந்தோஷத்துல 1 வருஷம் ஆகி போச்சு. 1 வருஷம் ஆகி போச்சு. ஒரே நோம்பி கூட எங்க கூட்டாரு கூப்பிடல. சந்தோஷமா இந்த நோம்பிக்கு தான் கூப்பிட்டுக்கிறாங்க. அந்த கோவம்லாம் தனிச்சு இப்பதான் தலை தீபாவளி கூப்பிட்டுக்கிறான்னு சொல்லுது. வீட்டுக்காரி கடா வெட்டி போடுறாங்களா? கடா புடுக்கு தராங்களா? உனக்கு அண்ணாத்துக்கு வறுத்து தராங்களா திங்கிறதுக்கு? சொல்லு அப்படின்னு சொன்னா நான் என்ன வாண்டாம்ல சோத்துல மருந்து இருந்து வச்சிருவோம். அப்போ ரொம்ப கொலகாரு, அவன் நம்மளோட மோசமானவன். சரி நம்ம வீட்லயே இருந்துக்கிறானே. இல்லைங்க அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான், ரொம்ப நல்லவன் எங்க அப்பா, எனக்கு தெரியும் அப்படின்னு பண்ண மாட்டான்னு கூட்டிக்காரி சொல்றான். ஆமா, அவனுக்கு ரொம்ப என் மேல பாசம் அதிகம். வா வீட்டுக்கு போலான்னா. சரி சரி வாமா போலான்னு. அதுல பாரு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. என்னப்பா சிக்கலு? என் மாமனார் வீட்டுக்கு 16 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டி நின்று போயிடும். ஓ ஒத்தடி பாதை தான், கரண்ட் மூடாதாவு, கரண்ட் மூடாதாவே ஒத்தடி பாதை. சரி அது 16 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். கரெக்டா அந்த 16 கிலோமீட்டர் நடக்கும் போது பெருசா ஒரு ஏரி பக்கத்துல ஒரு ஆலமரம். அந்த பக்கத்துல போன உடனே என்ன வௌத்த வலிக்குதுங்கிறாள. மாமா மாமா பீ வருதுங்கிறாளா? மரத்தி சொல்றேன் சொல்லு. அப்படித்தான் வௌத்த வலிக்குதுன்னா எத்தனையோ வௌத்த வலிக்குது. எனக்கு வௌத்தால போகுது அப்படின்னா. சரி நான் என்னங்கிறேன், ஏப்பில அவளு சிரமப்படுறேன். நாம என்ன ஊர் டவுனுக்குள்ளேயா இருக்கிறோம், நாமளே காட்டுல தான் நடந்து போறோம். ஏதோ ஏரி ஓரமா உட்காந்துட்டு இருந்துருவா. ஓ ஏதோ ஒரு தாள் உட்காந்துட்டு வா சீக்கிரம் அப்படிங்கிற. அப்படி சொன்ன உடனே சரி நல்ல மத்தியான வெயில் வேற. அட்டு எது வெயில்? எதிர் வெயில். சரி இவன் எவ்வளவு தேடிட்டு ஆலமரத்துக்கு அடி போய் உட்காந்துருக்கிறாள். ஓ வெயில்ல உட்காந்தா வெண்டு சுடுமுன்னு நெவலை பார்த்து போயிட்டா. நெவலை பார்த்து உட்காந்துக்கிறா. சரி பக்கத்தையே பாருங்க ஒரு 5 கிலோ சைஸ்ல ஒரு ஆமந்து இருக்குது. அந்த ஆலமரம் தலைச்செடிய வராம சரி இவ போய் பீப்பேட்ட தள்ளி உட்கார கூடாது. சொகுசு அந்த பாத்ரூம் ரெட்டின்னு உட்காந்துறாங்கல்ல, அந்த மாதிரி உயரமா உட்காரலாம். ஓ அப்படி சொல்லி இந்த ஆமை மேல இப்படி உட்காந்து பேண்ட் என்னாண்ட வந்த உடனே நான் பாத்துட்டு என்ன என்னடா அது நம்ம பொண்டாட்டி பேண்ட பிய்ய விடு அதிசயமா நடந்து போகுது. ஓ ஆமை மேல பீ பேண்டது உங்கூட்டுக்காரிக்கும் தெரியல, உனக்கும் தெரியல, எங்க ரெண்டாவதுமே தெரியல. உங்கூட்டுக்காரி கூட சொல்றா, இங்க பாரு மாமா என் பீ நவுந்து போகுது, என்னமோ கடவுள் கொடுத்த வர மாட்டேங்குது அப்படிங்கிறா. நான் சரி முந்தா நேரத்து நம்ம மேச்சேரி பத்திரகாளி கோயிலுக்கு போனோம்ல, அங்க சாமி உனக்கு வரம் கொடுத்துருக்க மாட்டேங்குது, நீ நல்லா சோறு தாங்க மாட்டேங்கிற. ஓ நீ சொல்ற, நான் சொல்றேன் இந்த ஊர்ல யாருக்கும் கிடைக்காத வரம் உனக்கு கிடைக்குது. கிடைச்சிருச்சு. வீட்டுல வந்தா சோறு தான் ஒழுங்கா ஆக மாட்டேங்கிற. அவன் நல்லா தான் திங்கத்தான் முடியல. நீ அதை தின்னுபிட்டு வேண்ட பிய்யாச்சு நவுந்து போட்டுன்னு வர போயிருச்சு. அப்புறம் நீ சொல்றீங்க நீ மட்டும் தான் மறந்து போயிருவேன். சரி சரி உடனே இப்படி வரம் கொடுத்துருக்குது, பீ தான் நடந்து போது விடு போயிட்டு போகுதுன்னு அப்படி இப்படி நெரிச்சு வீட்டுக்கு போனோம்னா ஒரு வழியா மாமநாட்டுக்கு போயிட்டீங்க. சாயந்தரம் மணி 8 ஆச்சு. அவளை இழத்தான் கோழி குழம்பு தான், ரசம் தான். ரசம் பாருனா ரொம்ப புளிப்பா இருந்துச்சு. நான் திங்கமா தான் சொன்ன தேவடியாகிட்ட என்னன்னு இல்ல ரொம்ப திங்காத வௌத்தால போயிரு திருப்பியும் தேவடியாகிட்ட. என் பொண்டாட்டிக்கிட்ட அதான் நீ சொல்ற மாதிரி நான் சொல்றேன்னா. நான் சொன்னா நீ என் பொண்டாட்டி தேவடியா. சரி சொல்லு. அப்படி சொன்னேன் ரொம்ப திங்காத வௌத்தால போயிரும் அப்படின்னு. இல்ல மாமா அதெல்லாம் எதுவும் பண்ணாது, கறிக்குழம்பு தின்னதுக்கு நெஞ்ச கறிக்கும், நான் கொஞ்சமா ரசம் திங்கிறேன் அப்படின்னு உங்க வீட்டுக்காரி சொல்லிக்கிறேன். ஆமா ரசமெல்லாம் தின்னுட்டா. ரசத்தை தின்ன உடனே சரி சரியா மணி 12 ஆச்சு. 12 மணி ஆயிப்போச்சு. 12 மணி ஆன உடனே மாமா 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 எந்திரி மாமா. ஏன்டா தாயில அடிக்கிற? அப்படி அவன் அடிக்கிறா. எந்திரி மாமா வௌத்தலசுதுன்னா தூக்கத்துல எந்திரிச்சு நான் என்ன ஏப்ல அவளுக்கு கஷ்டப்படுற நீ. சாமி உனக்கு எப்படி வரம் கொடுத்துக்குது? வரம் கொடுத்துக்குது. இங்க பேட்ர போய் வெளியே போயிரும்.
ஓ ஊம்பி தான் நடக்கிறப்பியே நடக்கிறப்ப எவத்தினாலும் பேத தானா போயிருங்கிற தானா ஒரு வாரமா போயிரு வெளியே கண்டாளா அப்படிங்கிறேன். ஏடா நான் தான் சொல்லிவிட்டேன்ல, சொன்ன அவ போய் வாரமாவாச்சும் பேசணும். அதை விட்டுட்டு நடுவிட்டு ஆள்ல போய் தொருன்னு உட்காந்து கழிஞ்சுட்டால. சரி உட்காந்து வேண்டும்டா சரி நான் என்னங்கிறேன், டேய் அங்கதான் நடந்து போனது சரியா கவனிக்கல, ஏதோ புதரு குப்பையுமா இருந்துச்சு, அதுல தெரியல. டைல்ஸ் போட்டு கொடுத்தானே, இங்க பேண்ட் விட்டால, இங்க பேண்ட போய் எப்படி நான் வந்து போகும் அப்படின்னு போய் காவலுக்கு உட்காந்துக்கிட்டேன். காவலுக்கு இப்பதான் போகுமா? மணி 2 ஆச்சு, இப்பதான் போகுமா இல்ல அப்புறம் போகுமான்னு உட்காந்தேன். இந்த பக்கம் வந்தேன், மணி 4 மணி ஆச்சு, இப்பதான் போகுமா இல்ல அப்பதான் போகுமான்னு பார்த்தேன். அப்பவும் போகலடா. சரி கண்டாரோளுக்கு மணி 6 ஆச்சு. என் மாமனாரு மச்சனை வந்துட்டாங்க, பொட்டி தூக்கிட்டு கூத்தாடிவிட்டு. ஓ உனக்கும் பீக்கும் சண்டை? எனக்கு பீக்கு சண்டை, மாமனார் பொட்டி தூக்கிட்டு வரான் கூத்துக்கு போயிட்டு. சரி சொல்லு. வந்த உடனே ஏண்டா அவனே ஒரு வருஷம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறான். வந்த உடனே நடுவுல பீப்பேட் வச்சு என்ன சொல்லுவான், ஐயோ எங்க ஈத்திர கட்ட குடும்பம் நினைச்சிக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைலாம் இந்த மாதிரி பண்ண மாட்டோம், நல்ல குடும்பத்துல பிறந்தவன். இவங்க ஈத்திரப்பட்ட குடும்பம், நடுவுல பேண்ட் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். என்ன பண்ணுனா பெரிய தவளாலையா ஒண்ணு அறுத்த ஈய போட்டு மூடுறேன், மூடிவிட்டேன். ஏன்னா பிய்யத்தான் மூடிவிட்டோம். பிய்யல வர நாத்ததானே பட்டுவேன், சும்மாவா இருக்கும். குடலுக்கு குந்தாமல வெளியே வர மாதிரி நாரும். சரி நாம இங்க இருந்து போனா திறந்து பாத்துருவாங்க அப்படின்னு சொல்லி இங்கேயே உட்காந்துட்டு இறக்கிட்டு. உங்க மாமனாருங்க மச்சன் என்னடா வேலை செய்யறாங்க தாயலி? அவங்களும் கூத்தாடிக்கிட்டான். ஓ கூத்தாடி வீட்டுல கூட கல்யாணம் பண்ணிக்கிட்ட? என் குருநாதர் விட்டு பிள்ளைய கூட்டி போயிட்டா. சரி சரி சொல்லு. நான் இன்னாண்ட நான் ஒண்டி உட்காந்தா சந்தேகப்படுவாங்கல்ல, என் மொண்டாட்டி இலைக்கு அண்ணாண்ட. ஏடா 2 பேரும் வந்தாலும் புண்டை மட்டும் வீட்டுக்குள்ள போகணும். நம்ம மருமகனும் பிள்ளையும் என்னமோ புதுசா பூஜை பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து இலைக்கு பக்கத்தே உட்காந்துக்கிட்டாங்க. சரி என்ன சரி இலைக்கு பக்கத்தே உட்காந்துக்கிட்டாங்க. கேட்டுக்கா அந்த ஆளு 2வது மறந்து போயிருவேன். சரி சொல்றா, வச்சு இதெல்லாம் போடக்கூடாது. இப்படி இலைக்கிட்டே உட்காந்துக்கிட்டாங்க. என் மச்சனை என்ன எடுத்தோன்னே, ஏயா மத்தையும் செடிக்கெல்லாம் போய் உடைக்கிறேன், நம்ம செடிக்கோ நாம நிறைய நாம 3 பேரும் நாடகார்த்தானே ராகவரிசி பார்க்கலாம், நம்ம பார்க்கலாம் அப்படின்னு உங்க மாமனார் சொல்றாரு. எங்க மச்சனம் சொல்றான், சரி 10 காய்ச்சி நாமளும் தீடி வந்தாலும் பாராட்டம். என்ன உண்மைதானே சொல்றேன். அப்படி தீடி திங்கிறான், நீ அங்கெல்லாம் போகாத, முதல்ல தொண்டை ராகத்தை பார்க்கணும் அப்படின்னாங்க. நான் என்னன்னு ஏங்க, நான் உங்க வீட்டுக்கு வந்தா உரம்புறேன், முன்ன நான் ராக போட்டா நல்லா இருக்குமா? நீங்க முன்ன ராகம் போடுங்கன்னு. எங்க மாமனார் முன்ன எந்திரிச்சு என்னங்கிறான், எப்படி ராகம் சொல்லு. ஆகா ஆகா இப்படிதான் கேட்கணும். ஆகா நீ என்னமோ நாருதே போச்சுடா அழுகுறாடா. சரி வாடா அப்படி பேசிக்கிறான் அப்படிங்கிறான். சரி உடனே மச்சன என்னங்கிறான், ஆகா அது என்னமோ தெரியலே. அவங்க 2வது கோட்டா முடிஞ்சு போச்சு. 3வது ஏன்ட்ட வராங்களே, என்ன கேள்றா கேக்கன்றா தாயலி. நான் சொல்லிட்டா சிரிக்கிட்டாடா உன்னால. என்ன ஏன்ட்ட வராங்க, நான் என்னங்கிறேன், பிள்ளைய சொல்றேன்